நீங்க எப்பவாவது உடம்பு சரியில்லாம டாக்டர் கிட்ட போகும்போது இப்படி ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வந்திருக்கா? அதாவது அந்த டாக்டர் உங்கள நிஜமாவே குணப்படுத்த ட்ரை பண்றாரா? இல்ல இந்த சமூகம் உங்கள தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சுக்க அவர ஒரு கருவியா பயன்படுத்துதா? ஆரம்பமே ரொம்ப அதிரடியா இருக்கே. கொஞ்சம் அதிர்ச்சியான கேள்விதான் அது. ஆமா, கேட்க கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு நாம பண்ண போற இந்த ஆழமான அலசல்ல இத பத்தி தான் பேசப் போறோம். இதுக்காக நாம எடுத்துக்கிட்ட ஆதாரங்கள் பாத்தீங்கன்னா, சமூகவியல், சட்டம், அப்புறம் மருத்துவ உலகத்த பத்தி ரொம்ப நுணுக்கமா அலசுற சில முக்கியமான ஆய்வுக் கட்டுரைகள். கரெக்ட். பொதுவா சமூகவியல் அப்படின்னு சொன்ன உடனே ஏதோ 100 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த அறிஞர்கள் எழுதி வச்ச தத்துவங்கள்னு தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆமா, அது ஒரு போர் அடிக்கிற சப்ஜெக்ட்னு தான் நானே நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உண்மை அது கிடையாது. இன்னைக்கு காலையில நீங்க தூங்கி எழுந்த உடனே செஞ்ச முதல் வேலையை தீர்மானிச்சது கூட இந்த கண்ணுக்கு தெரியாத சமூகவியல் தான். அட, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. சோ நேயர்களே, நாம வாழ்ற இந்த சமூகம் எப்படிப்பட்ட ஒரு மாய வலைய நம்ம சுத்தி பின்னிருக்கு அப்படிங்கறத தான் இன்னைக்கு நாம உடைச்சு பார்க்க போறோம். உங்களுக்காகவே ரொம்ப சுவாரஸ்யமான பல விஷயங்களை நாங்க தயார் பண்ணி வச்சிருக்கோம். ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது. ஏன்னா நம்ம உடல் நலம், நோய், அப்புறம் இந்த சமூக கட்டமைப்பு இது எல்லாத்தையும் நம்ம எப்பவுமே தனித்தனி பெட்டியில் அடைச்சு தான் பார்க்க பழகிட்டோம். ஆமா, உடம்பு சரியில்லைன்னா அது நம்ம பிரச்சனை, டாக்டர் கிட்ட போறோம் அவ்வளவுதான். இதுல சமூகம் எங்க இருந்து வருதுன்னு தான் எல்லாரும் யோசிப்பாங்க. எக்ஸாக்ட்லி. ஆனா நாம இன்னைக்கு அலச போற இந்த ஆதாரங்கள் அந்த பெட்டிகளை எல்லாம் உடைச்சு இது எல்லாமே உன்னோடு ஒண்ணு எப்படி ரொம்ப நெருக்கமா பின்னி பிணைஞ்சிருக்குன்னு காட்டப் போகுது. இது ஏதோ எக்ஸாம்க்கு படிக்கிற தியரி கிடையாது. நம்ம அன்றாட வாழ்க்கைய பத்தின ஒரு பெரிய புரிதல். சூப்பர். இப்போ எனக்கு எப்பவுமே தோன்ற ஒரு அடிப்படையான ஆனா கொஞ்சம் முட்டாள்தனமான ஒரு கேள்வியை கேக்குறேன். தாராளமா கேளுங்க. இப்போ நான் ஒரு தனி மனிதன். எனக்கு பிடிச்சத நான் சாப்பிடுறேன், எனக்கு பிடிச்ச உடைகளை நான் போட்டுக்கிறேன், என்னோட இஷ்டப்படி தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது இந்த சமூகம், சமூகவியல் இதெல்லாம் எனக்கு ஏன் முக்கியம்? நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்க முடியாதா? ரொம்ப இயல்பான கேள்விதான் அது. நீங்க உங்கள ஒரு தனித்தீவா இல்ல ஒரு சுதந்திர பறவையா நினைக்கிறதுல தப்பே இல்ல. ஆனா மேக்யூவர் அப்படின்னு ஒரு சமூகவியலாளர் இருக்காரு. ஓ, அவர் என்ன சொல்றாரு? அவரு சமூகத்தை ரொம்ப அழகா வரையறுக்கிறாரு. சமூகம் அப்படிங்கிறது ஒரு உறவுகளின் வலை அப்படின்னு அவர் சொல்றாரு. ஒரு சிலந்தி வலை மாதிரி வச்சுக்கோங்களேன். சிலந்தி வலையா? கேட்கவே கொஞ்சம் பயமா இருக்கே. ஆமா, நீங்க என்னதான் தனியா வாழ்றதா நினைச்சாலும் அந்த நினைப்பு கூட அந்த வலைக்குள்ள தான் இருக்கு. இதை ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ நீங்க ஒரு இறுதிச் சடங்குக்கு போறீங்கன்னு வச்சுப்போம். ம், சரி. அங்க திடீர்னு உங்களை அறியாம நீங்க ரொம்ப சத்தமா சிரிச்சிடுறீங்க. அப்போ உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை எப்படி பாப்பாங்கன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அரியோ, கண்டிப்பா எல்லாரும் என்ன முறைச்சு பாப்பாங்க. என்னடா இவன் இப்படி பண்றான்னு ஒரு மாதிரி பதற்றமாயிடும். என்ன வெளிய அனுப்புனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அந்த பதற்றம், அந்த முறைப்பு பாத்தீங்களா, அதுதான் சமூகம். அங்க யாருமே உங்களை அடிக்க வரல, போலீஸ கூப்பிடல. ஆனா அவங்களோட பார்வையிலேயே நீங்க ஏதோ மாபெரும் தப்பு பண்ணிட்டீங்கன்னு ஒரு குற்ற உணர்ச்சியை உங்களுக்குள்ள புகுத்துறாங்க. ஆமா, அது உண்மைதான். அந்த பார்வையே நம்மள கொன்னுடும். அதுதான் சமூகவியல். சமூகங்கிறது வெறும் சட்ட புத்தகங்கள்ல மட்டும் இல்ல. நீங்க எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், எதுக்கு சிரிக்கணும், எதுக்கு அழணும்னு ரொம்ப நுட்பமா விதிகளை வகுத்து அது உங்க மேல திணிக்குது. அட பாவமே. ஏன் இப்போ நீங்க போட்டிருக்கிற உடகோட உங்க தனிப்பட்ட விருப்பம் கிடையாது. நீங்க ஏன் இன்னைக்கு இலத்தலைகளை ஆடையா கட்டிக்காம இந்த மாதிரி நாகரிகமான உடைகளை போட்டிருக்கீங்க? ஏன்னா சமூகம் அதை தான் ஏத்துக்கும். ஓகே, இது நம்ம கொஞ்சம் விரிவாவே பாப்போம். அப்படி என்றால் என் மூளைக்குள்ள தோன்ற சரி தவறு அப்படிங்கிற எண்ணங்கள் கூட என்னுடையது கிடையாதா? நான் எது சரின்னு நினைக்கிறேனோ அது உண்மையில என் சமூகம் என் மூளையில பதிய வச்ச ஒரு மேப் அப்படின்னு சொல்றீங்களா? ரொம்ப சரியா புடிச்சிட்டீங்க. அததான் சமூகவியல் செய்யுது. மனிதர்களோட நடத்தைகளை அளவிடுற ஒரு உளவியல் கண்ணாடி தான் இது. அப்போ நாம ஏன் சில விஷயங்களை நம்புறோம், சில விஷயங்களை எதிர்க்கிறோம் அப்படிங்கறத படிக்கிறது தான் சமூகவியல் இல்லையா? ஆமா, மனிதர்களை பத்தின படிப்பு மட்டும் இல்ல, மனிதர்களுக்கு நடுவுல ஓடுற அந்த கண்ணுக்கு தெரியாத மின்சாரத்தை பத்தின படிப்பு தான் சமூகவியல். வாவ்! இந்த அன்றாட வாழ்க்கையோட உதாரணங்கள் எனக்கு ரொம்ப நல்லா புரியுது. ஆனா ஒரு டவுட். இது ஒரு பாடமா, ஒரு அறிவியல் துறையா, எப்படி உருவானது? எப்படி உருவானதுன்னு கேக்குறீங்களா? ஆமா, மனிதர்களோட இந்த உணர்ச்சிகளை, இந்த கண்ணுக்கு தெரியாத பிணைப்புகளை எப்படி ஒரு சயின்ஸா பார்க்க முடியும்? இந்த இடத்துல தான் வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை வருது. 19ஆம் நூற்றாண்டுல அகஸ்டே காம்டே அப்படிங்கிற ஒருத்தரை தான் சமூகவியலோட தந்தை அப்படின்னு சொல்றாங்க. ஓ, அகஸ்டே காம்டே. அவர் என்ன புதுசா சொல்லிட்டாரு? அவர் ஒரு புரட்சிகரமான சிந்தனையை முன்வைக்கிறாரு. அதாவது இயற்பியல், வேதியியல் மாதிரி அறிவியல் துறைகள்ல எப்படி இயற்கையான மாறாத விதிகள் இருக்கோ
அதே போல மனிதர்கள் எப்படி நடந்துப்பாங்க அப்படிங்கிறதுக்கும் சில அறிவியல் பூர்வமான கணிக்கக்கூடிய விதிகள் இருக்கு அப்படின்னு அவர் சொன்னாரு. ஒரு நிமிஷம், என்னது கணிக்கக்கூடிய விதிகளா? ஆமா, புவியீர்ப்பு விசையை எப்படி அளக்க முடியுமோ அதே போல சமூகத்தோட செயல்பாட்டையும் அளக்க முடியும்னு அவர் நம்பினாரு. கேட்பதற்கே ஆச்சரியமா இருக்கே. மனிதர்களோட மனசு ரொம்ப சிக்கலானதாச்சே. இன்னைக்கு சிரிக்கிறவங்க நாளைக்கு அழுவாங்க. அதை எப்படி ஒரு மேட்ச் ஃபார்முலா மாதிரி கணிக்க முடியும்? அது ஒரு நல்ல கேள்வி. அகஸ்டே காம்டேவுக்கு அப்புறம் வந்தவங்க இதை இன்னும் நுட்பமா அணுகுனாங்க. குறிப்பா எமிலி டர்கெய்ம் அப்படிங்கிற அறிஞர் அவர் முன் வச்ச ரொம்ப முக்கியமான ஒரு பார்வைதான் செயல்பாட்டுவாதம். செயற்பாட்டுவாதம் அப்படின்னா என்ன? இதை ரொம்ப ஈஸியா சொல்லணும்னா அவங்க நம்ம ஒட்டுமொத்த சமூகத்தையும் ஒரு உயிரியல் உடலா கற்பனை பண்ணிக்கிட்டாங்க. ஒரு உயிரியல் உடலா? அதாவது நம்ம மனித உடலோட சமூகத்தை ஒப்பிடுறாங்களா? ஆமா, இப்போ உங்க உடம்புல இதயம், நுரையீரல், மூளைன்னு பல உறுப்புகள் இருக்குல்ல. ஆமா, இருக்கு. ஒவ்வொன்னும் ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யுது. ஆனா எல்லாமே ஒன்னோடு ஒன்னு தொடர்புடையவ. இப்போ இதயம் வேலை செய்யறது நிறுத்திட்டா என்ன ஆகும்? நுரையீரல் பாதிக்கப்படும், ஒட்டுமொத்த உடம்பும் செயலிழந்து போயிடும். எக்ஸாக்ட்லி. அதே போலதான் சமூகத்துல இருக்கிற குடும்பம், கல்வி, மதம், சட்டம், மருத்துவம் இது எல்லாமே சமூகத்தோட உறுப்புக்கள். இது எல்லாமே ஒன்னா இணைந்து செயல்பட்டு தான் சமூகத்தோட ஒட்டுமொத்த நிலைத்தன்மையும் ஆரோக்கியத்தையும் காப்பாத்துது. இதுதான் செயல்பாட்டுவாதத்தோட அடிப்படை. எல்லாரும் ஒன்னா இணைந்து ஒரு உடம்பா செயல்படுறோம். கேக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஆனா இது நிஜ வாழ்க்கையில எப்படி செட் ஆகும்? ஒரு தனி மனிதனோட பிரச்சனை எப்படி ஒட்டுமொத்த சமூகத்தோட பிரச்சனையா மாறும்? இதை விளக்குறதுக்கு எமிலி டர்கெய்ம் பண்ண ஒரு ரொம்ப ஃபேமஸான ஆய்வை நாம பார்க்கணும். இப்போ தற்கொலை அப்படிங்கறத நம்ம எப்படி பார்க்கறோம்? அது ஒரு மனிதன் எடுக்கிற ரொம்ப தீவிரமான தனிப்பட்ட முடிவுன்னு தான் நாம நினைக்கிறோம். ஆமா, அதுக்கும் சமூகத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தான் நாம பொதுவா நம்புவோம். ஒருத்தருக்கு தாங்க முடியாத மன அழுத்தம், அதனால அவர் தன் உயிரை மாய்த்துக்கிறாருன்னு நாம மேலோட்டமா சொல்லிடுவோம். ஆமா, அதுல என்ன சந்தேகம்? தற்கொலைங்கிறது ஒரு தனி மனிதனோட ரொம்ப ஆழமான தனிப்பட்ட துயரம் தானே. அதுக்கும் இந்த சமூக கட்டமைப்புக்கும் என்ன லிங்க் இருக்க முடியும்? ஆனா டர்கெய்ம் 19ஆம் நூற்றாண்டோட ஐரோப்பிய நாடுகளோட இறப்பு தரவுகளை எடுத்து அனலைஸ் பண்ணப்போ ஒரு அதிர்ச்சியான உண்மையை கண்டுபிடிச்சாரு. என்ன கண்டுபிடிச்சாரு? தற்கொலை விகிதங்களுக்கும் ஒரு சமூகம் எந்த அளவுக்கு ஒருங்கிணைந்து இருக்கு அப்படிங்கிறதுக்கும் நேரடி தொடர்பு இருக்கிறதா அவர் பார்த்தாரு. அதாவது எந்தெந்த சமூகங்கள்ல மனிதர்களுக்கு நடுவுல பிணைப்புகள், வலுவான குடும்ப உறவுகள், சமூக ஆதரவு குறைவா இருந்ததோ அங்கெல்லாம் தற்கொலைகள் அதிகமா இருந்துச்சு. ஓ மை காட்! அதாவது ஒரு மனிதன் சமூகத்தோட பிணைக்கப்படாம ரொம்ப தனிமைப்படுத்தப்படும் போதுதான் தற்கொலைக்கு தூண்டப்படுறான்னு சொல்றீங்களா? ரொம்ப சரியா சொன்னீங்க. டர்கெய்மோட வாதப்படி தற்கொலைங்கிறது வெறும் தனிப்பட்ட உளவியல் ரீதியான முடிவு கிடையாது. அது ஒரு சமூகம் தன்னோட உறுப்புகளை, தன்னோட பிணைப்புகளை இழக்கும்போது நடக்கிற ஒரு சமூக நிகழ்வு. அடடா! ஒரு தனி மனிதன் எடுக்கிற அந்த மிக தீவிரமான முடிவு கூட அவனை சுத்தி இருக்கிற சமூகத்தோட ஆரோக்கியத்தை பொறுத்ததுதான் அப்படின்னு அவர் அறிவியல் பூர்வமா நிரூபிச்சாரு. உண்மையிலே இது என் மூளையை அதிரச் செய்யுது. நான் ரொம்ப சுதந்திரமானவன், நான் எடுக்கிற முடிவுகள் என்னோடது மட்டுமே அப்படிங்கிற என்னோட கற்பனைய இந்த ஆய்வுகள் சுக்குநூறா உடைக்குது. அதுதான் சமூகவியலோட பவர். சரி, இப்போ சமூகத்துக்கும் தனி மனிதனுக்கும் உள்ள தொடர்பை பத்தி பேசும்போது இந்த மருத்துவ உலகம் எங்கிருந்து உள்ள வருது? நான் நோய்வாய்ப்படும்போது என் உடம்புக்குள்ள ஒரு வைரஸ் நுழையுது, எனக்கு காய்ச்சல் வருது. இதுல சமூகத்துக்கு என்ன வேலை இருக்கு? இந்த இடத்துலதான் மருத்துவ சமூகவியலோட மிக முக்கியமான ஒரு கோட்பாடு உள்ள நுழையுது. தால்காட் பார்சன்ஸ் அப்படிங்கிற ஒரு சமூகவியலாளர் நோயாளியின் பங்கு அப்படின்னு ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான கான்செப்ட் உருவாக்குனார். நோயாளியின் பங்கா? அதாவது நோயாளி ஆகிறதுக்கு கூட ஒரு ரோல் இருக்கா? ஆமா, நீங்க ஒரு காய்ச்சல்ல படுத்திருக்கும் போது கூட அந்த வைரஸ் உங்க உடம்ப தாக்குறது பயாலஜிக்கல் உண்மைதான். ஆனா நீங்க எப்படிப்பட்ட நோயாளியா நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறது ஒரு சமூக நாடகம்னு அவர் சொல்றாரு. நான் காய்ச்சல்ல கஷ்டப்பட்டு படுத்திருக்கும் போது நாடகம் நடிக்கிறேனா? எனக்கு புரியலையே. நோயாளியா இருக்கிறதுக்கு சமூகம் எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்திருக்கா என்ன? ஒரு வகையில ஆமான்னு தான் சொல்லணும். பார்சன்ஸ் என்ன சொல்றாருன்னா, நோயாளியா இருக்கிறதுக்கு சமூகம் உங்களுக்கு 2 சலுகைகளையும் 2 கடமைகளையும் கொடுக்குது. ஓ, சலுகைகள் அப்புறம் கடமைகள். முதல்ல அந்த சலுகைகள் என்னன்னு பாப்போம். நீங்க நோயாளி அப்படின்னு சமூகம் ஏத்துக்கிட்டா உங்க வழக்கமான வேலைகள்ல இருந்து உங்களுக்கு முழு லீவு கிடைச்சிடும். நீங்க ஸ்கூலுக்கு போக வேண்டாம், ஆபீஸ் போக வேண்டாம். இது முதல் சலுகை. ஆமா, அது ரொம்ப பிடிச்ச சலுகை. 2வது சலுகை நீங்க நோயாளியா இருக்கிறதுக்கு உங்களை யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. நீங்களா வேணும்னு காய்ச்சல வரவழைக்கலையே, அதனால உங்க மேல யாரும் பழி போட மாட்டாங்க. சரி, இந்த சலுகைகள்லாம் கேட்க நல்லதா இருக்கு. நான் பாட்டுக்கு நாள் பூரா படுத்து தூங்கலாம். ஆனா இதுக்கான கடமைகள் என்னவா இருக்கும்? சமூகம் சும்மா இந்த சலுகைகளை நமக்கு கொடுக்காதா? கரெக்டா கேட்டீங்க.
நான் சீக்கிரம் குணமாகி திரும்பவும் வேலைக்கு போகணும்னு அதை எதிர்பார்க்குமா? மிகச்சரியா யூகிச்சிட்டீங்க. அதுதான் முதல் கடமை. நீங்க இந்த நோயாளி நிலையிலே நிரந்தரமா செட்டில் ஆகி விடக்கூடாது. சீக்கிரம் குணமாகணும் அப்படிங்கிற தீவிரமான எண்ணம் உங்களுக்கு இருக்கணும். நோயாளி அப்படிங்கிற சலுகையை நீங்க என்ஜாய் பண்ண தொடங்கிடக்கூடாது. ஓஹோ, அப்படி ஒரு செக் வச்சிருக்காங்களா? ரெண்டாவது கடமை என்ன? ரெண்டாவது கடமை, நீங்க தகுதியான ஒரு டாக்டர் கிட்ட போய் ஆலோசனை பெற்று அவர் சொல்ற ட்ரீட்மெண்ட்டுக்கு முழுமையா ஒத்துழைக்கணும். ஆஹா, அப்போ நான் டாக்டர் கிட்ட போக மாட்டேன்னு அடம் பிடிச்சாலோ இல்ல மருந்து சாப்பிடாம காய்ச்சல வச்சுக்கிட்டே ஜாலியா வேலைக்கு மட்டம் போட்டாலோ என்ன நடக்கும்? அப்போ சமூகம் உங்கள ஒரு முறையான நோயாளி அப்படின்னு ஏத்துக்காது. உங்கள ஒரு ஏமாற்றுக்காரன் இல்ல பொறுப்பற்றவன்னு முத்திர குத்தி அந்த சலுகைகள் எல்லாம் உங்ககிட்ட இருந்து பிடுங்கிடும். அடப்பாவமே. சுருக்கமா சொல்லணும்னா, நீங்க உடம்பு சரியில்லாம படுக்கையில விழும்போது கூட இந்த சமூகம் உங்க படுக்கைக்கு பக்கத்துல நின்னுட்டு, நீ சரியான முறையில நோயாளியா இருக்கியா, டாக்டர் சொல்றத கேக்குறியா அப்படின்னு உங்களை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும். இத நினைச்சு பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ஆனா இந்த இடத்துல தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வருது. சொல்லுங்க, என்ன சந்தேகம்? இதுவரைக்கும் நாம பார்த்தத வச்சு பார்த்தா சமூகம் அப்படிங்கிறது ஒரு அமைதியான அமைப்பு, மனிதர்களோட நல்வாழ்வுக்காக ஒரு ஆரோக்கியமான உடம்பு மாதிரி எந்த தப்பும் இல்லாம இயங்கிட்டு இருக்குன்னு தோணுது. ஆனா நிஜ உலகம் அப்படிப்பட்ட ஒரு அமைதியான இடமா என்ன? செயல்பாட்டுவாதம் சொல்ற மாதிரி இங்க எல்லாமே சீரா இயங்குது? ரொம்ப பிரமாதமான ஒரு கேள்வியை கேட்டீங்க. ஏன்னா இந்த இடத்துல தான் விவாதமே சூடு பிடிக்குது. எல்லாரும் இந்த செயல்பாட்டுவாதத்தை அப்படியே ஏத்துக்கல. குறிப்பா கார்ல் மார்க்ஸ் மாதிரி சிந்தனையாளர்களோட பார்வையில சமூகம் ஒரு ஆரோக்கியமான உடல் அப்படிங்கிற கருத்தே ஒரு மிகப்பெரிய கட்டுக்கதை. கார்ல் மார்க்ஸா? அவர் எப்பவுமே அதிகார வர்க்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்கிறவராச்சே. அவர் இந்த சமூக கட்டமைப்பை எப்படி பார்க்கறாரு? எல்லாமே வர்க்க போராட்டங்கள் அப்படின்னு சொல்வாரா? ஆமா, சமூகம் அப்படிங்கிறது அமைதியான ஒருங்கிணைப்பால் ஆனது கிடையாது. அது அதிகார மோதல்களாலும் வளங்களுக்காக நடக்கிற போட்டியாலும், குறிப்பா ஒடுக்கப்பட்டவர்களை அதிகார வர்க்கம் சுரண்டுவதாலும் கட்டமைக்கப்பட்டதுதான் அப்படிங்கிறது மார்க்சிய பார்வை. ஓ, அதாவது பணக்காரங்க ஏழைகளை சுரண்டுறாங்க. எக்ஸாக்ட்லி. அதிகாரத்துல இருக்கிறவங்க, அதாவது முதலாளிகள், தங்களோட நலன்களை பாதுகாத்துக்கவே இந்த சட்டங்களையும் சமூக அமைப்புகளையும் பயன்படுத்துறாங்கன்னு சொல்றாரு. இதை நம்ம மருத்துவத்துறையோட ஒப்பிட்டு பார்த்தா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். அது எப்படி? மருத்துவத்துறை அப்படிங்கறது உயிரை காப்பாத்துற ரொம்ப உன்னதமான ஒரு துறையாச்சே. இதுல எப்படி முதலாளித்துவமும் வர்க்க போராட்டமும் வர முடியும்? எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. விசென்டே நவாரோ அப்படிங்கிற சமூகவியலாளர் இதை எப்படி பார்க்கறாரு தெரியுமா? எப்படி பார்க்கறாரு? தற்போதைய மருத்துவ அமைப்பு அப்படிங்கிறது முதலாளித்துவ அமைப்புக்கு சேவை செய்யற ஒரு கருவி மட்டும்தானா? இதை எப்படி சிந்திச்சு பாருங்க. ஒரு மிகப்பெரிய ஃபேக்டரியில நிறைய மிஷின்கள் இருக்கு. திடீர்னு ஒரு மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு. அப்போ முதலாளி என்ன பண்ணுவாரு? வேற என்ன பண்ணுவாரு? உடனே ஒரு மெக்கானிக்க கூப்பிட்டு அந்த மெஷினை சரி செஞ்சு மறுபடியும் உற்பத்தியை தொடங்குவாரு. ஆமா, லாபம் வரணும்னா மிஷின் ஓடிதானே ஆகணும். நவாரோவோட பார்வையில பாத்தீங்கன்னா முதலாளித்துவ சமூகத்துல மனிதர்களும் அந்த மிஷின்களை போன்றவர்கள் தான். அட கடவுளே. ஒரு தொழிலாளி நோய்வாய்ப்படும் போது அவனோட உடம்பு ஒரு பழுதான இயந்திரமா தான் பார்க்கப்படுது. மருத்துவமனைகள் அப்படிங்கிறது அந்த இயந்திரங்களை சரி செய்யற ரிப்பேர் ஷாப்கள் மாதிரி. அப்போ டாக்டர்ஸ் எல்லாம் மெக்கானிக்கலா? கிட்டத்தட்ட ஆமா. டாக்டர்களோட முக்கிய வேலை என்னன்னா, அந்த நோயாளிக்கு என்ன உளவியல் பிரச்சனை இருக்கு, அவனோட வறுமை என்ன அப்படின்னு பார்க்கறது இல்ல. அவனை திரும்பவும் வேலைக்கு போகக்கூடிய அளவுக்கு மட்டும் சரி செஞ்சு அவனை மறுபடியும் ஒரு லாபம் சம்பாதிக்கிற இயந்திரமா ஃபேக்டரிக்கு திருப்பி அனுப்புறது தான். இது ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. அப்படி என்றால் மருத்துவம் அப்படிங்கிறது என் மேல உள்ள அக்கறையால இல்ல, நான் நாளைக்கு ஆபீஸ் போய் என் முதலாளிக்கு லாபம் சம்பாதிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானா? ஆமா, அதான் நவாரோ சொல்றாரு. இப்போ எனக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. நாம முந்தி பார்த்தோம் இல்லையா, அந்த நோயாளியின் பங்கு கோட்பாடு. ஆமா, தால்காட் பார்சன் சொன்னது. அதுல சீக்கிரம் குணமாகி வேலைக்கு திரும்பணும் அப்படிங்கிற ஒரு கடமை இருக்குன்னு சொன்னீங்க. அதை இப்ப நினைச்சு பார்த்தா அது ஒரு டாக்டர் கொடுத்த அட்வைஸ் மாதிரி இல்ல, ஒரு ஃபேக்டரி மேனேஜர் போட்ட ரூல்ஸ் மாதிரியே தோணுதே. வா, அந்த லிங்கை நீங்க ரொம்ப சரியா பிடிச்சிட்டீங்க. அதுதான் சமூகவியல் நிபுணர்கள் செய்யற ரொம்ப ஆழமான பகுப்பாய்வு. நாம எதை ரொம்ப இயல்பான மருத்துவம்னு நினைக்கிறோமோ அதுக்கு பின்னாடி இயங்குற அதிகாரத்தையும் பொருளாதார நோக்கங்களையும் இது தோலுரிச்சு காட்டுது. மருத்துவ உலகத்தை அதிகாரத்தோட ஒரு பகுதியா பாக்குறது நிச்சயமா எனக்கு ஒரு புது வெளிச்சம்தான்.
ஆனா நவீன மருத்துவம் நம்மள பல உயிர்கொல்லி நோய்கள்ல இருந்து காப்பாத்துது அப்படின்றது நம்ம மறுக்க முடியாதே. இதை விட தீவிரமான விமர்சனங்கள் இந்த ஆதாரங்கள்ல வேற ஏதாச்சும் இருக்கா? நிறையவே இருக்கு. இன்னும் ஒரு படி மேல போய் பினநவீனத்துவ விமர்சனங்கள்னு சொல்லப்படுற ஒரு ஏரியாவுக்குள்ள நாம நுழைஞ்சா, இவான் இலிச் அப்படிங்கிறவரோட மருத்துவமயமாக்கல் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கோட்பாடு நம்மள ரொம்பவே உலுக்கி எடுக்கும். மருத்துவமயமாக்கலாம் அப்படின்னா என்ன? இலிச் ரொம்ப தைரியமா ஒரு விஷயத்த சொல்றாரு. நவீன மருத்துவமே பல சமயங்கள்ல மனிதர்களுக்கு புது புது நோய்களை உருவாக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நில்லுங்க. மருத்துவமே நோயை உருவாக்குமா? கிருமிகளும் நம்ம வாழ்க்கை முறையும் தானே நோயை உருவாக்கும். மருத்துவம் அந்த குணப்படுத்த தானே செய்யும். இது எப்படி சாத்தியம்? இலிச் சொல்ற ஒரு முக்கியமான பாதிப்பு என்னன்னா, சமூக மற்றும் கட்டமைப்பு ரீதியான பாதிப்பு. அதாவது மனிதர்களோட அன்றாட வாழ்க்கை சிக்கல்களை, அவங்களோட மன உளைச்சல்களை எல்லாம் இன்றைய நவீன சமூகம் ஒரு மருத்துவ பிரச்சனையா மாத்திடுச்சு. இதத்தான் அவர் மருத்துவமயமாக்கல் அப்படின்னு சொல்றாரு. கொஞ்சம் புரியுற மாதிரி ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். கண்டிப்பா. இத புரிஞ்சுக்க ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தையே பார்ப்போம். இப்போ கவின் ஒரு சிறுவன் இருக்கான்னு வச்சுப்போம். அவன் ரொம்ப ஆக்டிவான பையன். எப்பவுமே துருதுருன்னு ஓடி விளையாடிட்டே இருக்கான். ஒருவேளை அவன் ஒரு முற்கால வேட்டை சமூகத்துல பிறந்திருந்தா, கவின் கண்டிப்பா ஒரு மிகச்சிறந்த வேட்டைக்காரனா வந்திருப்பான். ஆமா, அந்த சுறுசுறுப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய திறமை தானே. ஆனா இன்றைய நவீன பள்ளிக்கூடத்துல நிலைமை என்ன? கவின் ஒரு நாற்காலியில தொடர்ந்து 8 மணி நேரம் அசையாம உட்கார்ந்து பாடத்தை கவனிக்கணும். அதே அந்த வயசு குழந்தைக்கு ரொம்ப கஷ்டமாச்சே. ஆமா, அவனால் அப்படி உட்கார முடியல. எழுந்து ஓடுறான், வகுப்பறையில கவனத்தை சிதறடிக்கிறான். இப்போ சமூகம் என்ன செய்யுது? பள்ளிக்கூட அமைப்பு இயற்கைக்கு முரணானது, 8 மணி நேரம் ஒரு குழந்தைய கட்டி போடுறது தப்பு அப்படின்னு சமூகம் தன்னோட அமைப்பை மாத்திக்குதா? நிச்சயமா இல்ல. பள்ளிக்கூட அந்த சிறுவனை ஒரு பிரச்சனைக்குரிய பையனை தான் சொல்லும். பேரண்ட்ஸை கூப்பிட்டு வார்னிங் கொடுப்பாங்க. அதுதான் செய்யறாங்க. ஆனா அத ஒரு சமூக பிரச்சனையா, ஒரு சிஸ்டம் ஃபெயிலியரா பார்க்காம அத ஒரு நோயா முத்திரை குத்துறாங்க. கவினுக்கு ADHD, அதாவது அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர் அப்படிங்கிற ஒரு நோய் இருக்குன்னு மருத்துவத்துறை சர்டிபிகேட் கொடுக்குது. ஓ மை காட். அவனோட மூளையில ரசாயன மாற்றம் குறைபாடு அப்படின்னு சொல்லி அவனுக்கு மாத்திரைகள் கொடுக்கப்படுது. அதாவது ஒரு சமூக மற்றும் கட்டமைப்பு பிரச்சனைய தனிமனிதனோட மூல பிரச்சனையா, ஒரு பயாலஜிக்கல் நோயா மருத்துவம் மாத்திடுது. அம்மா பாவமே. இதன் மூலமா சமூக அமைப்புல உள்ள குறைகளை மறைக்க மருத்துவம் உதவுது அப்படின்னு இலிச் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. வாவ், இது உண்மையிலேயே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆஹா மொமெண்ட். பள்ளிக்கூட அமைப்போட குறைய மறைக்க அந்த சிறுவனோட சுறுசுறுப்பையே ஒரு நோயா மாத்தி அவனுக்கு மாத்திரை கொடுக்கறாங்க. இது கேட்கவே ரொம்ப கொடுமையா இருக்கு. ஆமா, இது ஒரு எக்ஸாம்பிள் தான். அப்போ இது போலவே தான் குடிப்பழக்கம், அதீத மன அழுத்தம், இது எல்லாமே கூட சமூக அமைப்போட சீர்கேடுகளால வந்தாலும் அது தனிமனித நோயா மருத்துவம் சுருக்கிடுதா? இது சமூகம் தப்பிச்சுக்க மருத்துவம் செய்யற ஒரு பெரிய தந்திரம் போல இருக்கே. மிக துல்லியமா புரிஞ்சுக்கிட்டீங்க. மனிதனோட ஒவ்வொரு சாதாரண உணர்வையும் பழக்கத்தையும் மருத்துவ ரீதியா கண்காணிச்சு முத்திர குத்துறது சமுதாயத்தோட ஒரு தற்காப்பு உத்தி தான். வேற லெவல்ல இருக்கு இந்த டாபிக். இதை இன்னும் ஆழமா பிரெஞ்சு தத்துவ ஞானி மிஷேல் ஃபூகோ விளக்குறாரு. அவரோட அதிகாரம் மற்றும் அறிவு அப்படிங்கிற கோட்பாடு ரொம்ப பிரபலமானது. ஃபூகோவோட படி மருத்துவ அறிவு அப்படிங்கிறது வெறுமனே நோயை குணப்படுத்துற ஒரு சயின்ஸ் கிடையாது. அது மனிதர்களை கட்டுப்படுத்துற ஒரு மாபெரும் அதிகாரம். மருத்துவ அறிவு எப்படி அதிகாரமா மாறும்? இப்போ ஒரு டாக்டர் எனக்கு வைத்தியம் பார்த்து என்னை காப்பாத்துனா, நான் அவருக்கு வாழ்நாள் பூரா நன்றியோட தானே இருப்பேன். இதுல எங்க அதிகாரம் வந்துச்சு? ஆனா மருத்துவமனையோட அறைக்குள்ள என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இப்ப நீங்க ஒரு ஐசியூல தீவிர சிகிச்சை பிரிவுல அட்மிட் ஆயிருக்கீங்க. அறையெங்கும் அந்த மானிட்டர்கள் பீப்னு சத்தம் எழுப்பிக்கிட்டே இருக்கு. சரி. டாக்டர் உள்ள வராரு. அவரு நேரா உங்க கண்களை பார்த்து நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பேசுறாரா? இல்ல, அவர் அந்த மானிட்டர்களை தான் முதல்ல பாப்பாரு. எக்ஸாக்ட்லி. அவர் உங்க ரத்த பரிசோதனை முடிவுகளை பார்க்கறாரு. உங்க உடம்புல உள்ள உறுப்புகளோட அந்த நம்பர்ஸை பார்க்கறாரு. இவருடைய கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நர்ஸ் கிட்ட சொல்லிட்டு அப்படியே போயிடுறாரு. ஆமா, பெரும்பாலும் எல்லா பெரிய மருத்துவமனைகள்லயும் இதுதான் நடக்குது. நோயாளி ஒரு மனுஷனா இல்லாம ஒரு கேஸ் ஃபைலா தான் அங்க பார்க்கப்படுறாரு. இதத்தான் ஃபூகோ மருத்துவ பார்வை, அதாவது கிளினிக்கல் கேஸ் அப்படின்னு சொல்றாரு. டாக்டர் உங்களை உணர்வுகள் உள்ள ஒரு குடும்ப பின்னணி கொண்ட மனிதரா அங்க பார்க்கறது இல்ல. அவர் உங்க உடம்ப ஒரு பொருளா, ஒரு பழுதான எந்திரமா தான் பார்க்கறாரு. ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. நீங்க யார் அப்படிங்கிற உங்க ஒட்டுமொத்த ஆளுமையையும் அங்க அழிக்கப்பட்டு நீங்க வெறும் ஒரு கல்லீரலாகவோ இல்ல நுரையீரலாகவோ சுருக்கப்படுறீங்க.
இந்த மருத்துவ அறிவோட மூலமா உங்க உடம்பின் மீதான முழு கட்டுப்பாட்டையும் அவங்க எடுத்துக்கறாங்க. ஓ, இப்படி ஒரு ஆங்கிள் இருக்கா? ஆமா. யார் சாதாரணமானவர், யார் அசாதாரணமானவர்னு வகைப்படுத்துற அபரிமிதமான அதிகாரம் மருத்துவ நிறுவனங்களுக்கு இதன் மூலமா தான் கிடைக்குது. நீங்க சொல்றது கேட்டா எனக்கு லேசான பயம் கூட வருது. ஒரு பக்கம் இந்த டாக்டர்ஸ் தான் நவீன டெக்னாலஜியை பயன்படுத்தி என் கல்லீரலை சரி செஞ்சு என் உயிரை காப்பாத்துறாங்க அப்படிங்கறத நான் ஒத்துக்கிட்டே ஆகணும். ஆனா அதே நேரத்துல அந்த உயிரை காப்பாத்துற நெறிமுறைக்குள்ள ஒரு மாபெரும் சமூக கட்டுப்பாட்டு வலை மறைஞ்சிருக்கு அப்படிங்கறத நீங்க சொல்லும்போது என்னால மறுக்கவும் முடியல. இது நிஜமாவே ஒரு முரண்பாடான உண்மைதான். அதுதான் சமூகவியலோட அழகு. நாம மேலோட்டமா பார்த்து பழகுன ஒரு விஷயத்த முற்றிலும் வேறுபட்ட கோணத்துல, அதோட ஆழத்துல மறைஞ்சிருக்கிற அதிகார கட்டமைப்ப நமக்கு பிரிச்சு காட்டுது. நல்லா புரியுது. நாம பார்த்த செயல்பாட்டுவாதமா இருக்கட்டும், முதலாளித்துவ மருத்துவமா இருக்கட்டும், இல்ல இழிச்சு சொல்ற இந்த மருத்துவமயமாக்கலா இருக்கட்டும், எல்லாமே மனிதர்களை எப்படி திறமையா நிர்வகிக்கிறது, எப்படி முத்திரை குத்துறது, சமூகத்தை எப்படி கட்டுக்குள்ள வச்சிருக்கிறது அப்படிங்கறத தான் வேற வேற பேர்கள்ல செய்யுது. இது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய சிந்தனை தெளிவை தருது. நம்ம தேடலோட ஆரம்பத்துல மனிதர்கள் ஒரு சமூக வலைக்குள்ள இருக்காங்கன்னு நீங்க சொன்னீங்க. இப்போ எனக்கு ரொம்ப தெளிவா புரியுது அந்த வலை எவ்வளவு நுட்பமா நம்ம ஆரோக்கியம், நோய், சிந்தனைன்னு எல்லாத்துலயும் பின்னி இருக்கு அப்படின்னு. நிச்சயமா. இது வெறும் மருத்துவம் அப்புறம் சமூகவியலுக்கு மட்டும் இல்ல, சட்டம் மாதிரி துறைகளுக்கும் பொருந்தும்னு நினைக்கிறேன். ஒரு குற்றவாளிய சட்டம் வெறும் குற்றவாளியா மட்டும் பார்க்காம, எந்த சமூக சூழல் அவனோட வறுமை அவன் ஒரு குற்றவாளியா மாத்துச்சு அப்படின்னு பார்க்க சமூகவியல் ஒரு மாபெரும் கருவியா இருக்கும் இல்லையா? அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஒரு மனிதனை அவனோட செயல்களோட அடிப்படையில மட்டும் நாம ஜட்ஜ் பண்ணாம, அவனை சுத்தி இருக்கிற கண்ணுக்கு தெரியாத அழுத்தங்களை, பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை, அந்த அதிகார கட்டமைப்பு புரிஞ்சிக்க சமூகவியலோட இந்த லென்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இது சட்டம், மருத்துவம், அரசியல்னு எல்லா துறைகளுக்கும் பொருந்தும். ரொம்ப அருமையா சுருக்கி சொல்லிட்டீங்க. நாம இந்த நிகழ்ச்சியோட தொடக்கத்துல ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா. டாக்டர் உங்களை குணப்படுத்துறாரா இல்ல சமூகம் உங்களை கட்டுப்படுத்துதான்னு கேட்டீங்க. கரெக்ட். அந்த ஒரே கேள்விக்குள்ள இவ்ளோ ஆழமான விஷயங்கள் புதைஞ்சிருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு நாம செஞ்ச இந்த தேடல் நிரூபிச்சிடுச்சு. உண்மைதான். நாம எவ்வளவுதான் நான் சுதந்திரமானவன் அப்படின்னு நினைச்சாலும், அந்த சுதந்திரம் கூட சமூகம் வகுத்து கொடுத்த எல்லைகளுக்குள்ள தான் இருக்கு அப்படிங்கறத உணர்றது தான் சமூகவியலோட முதல் பாடம். நேர்களே, உங்களுக்கான இறுதி சிந்தனை இதுதான். நாம எல்லாரும் ரொம்ப தனித்துவமானவங்க. நம்ம மூளை நமக்காக மட்டுமே சிந்திக்குது. நம்ம போடுற ட்ரெஸ்ல இருந்து நம்ம நோயாளி ஆகுற வரைக்கும் எல்லாமே நம்மளோட தனிப்பட்ட முடிவுகள் தான் அப்படின்னு நம்ம ரொம்ப உறுதியா நம்புறோம். ஆனா அந்த நம்பிக்கையே ஒரு மாயை அப்படிங்கறத இன்னைக்கு நாம விரிவா பார்த்துட்டோம். ஆமா. இத மனசுல வச்சுக்கிட்டு நாளைக்கு காலையில நீங்க எழுந்த உடனே கண்ணாடியில உங்கள பாக்கும்போது உங்களுக்கு நீங்களே ரொம்ப ஆழமான ஒரு கேள்வியை கேட்டுக்கோங்க. அந்த கண்ணாடியில தெரிவது நான் மட்டும்தானா, இல்ல எனக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒட்டுமொத்த சமூகமுமா? சிந்திப்போம். மீண்டும் அடுத்த ஆழமான தேடல்ல நாம சந்திப்போம்.